நிறைய டைப்ஸ் ஆஃப் நீடில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நீடில்ஸ் எல்லாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி அண்ட் ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்றது. இது ஹேண்ட் எம்ப்ராய்டரியில பீட்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்றது. இது வந்து த்ரெட்ஸ் ஒரு ஸ்டாண்ட் கம்மியா எடுக்கும்போது யூஸ் பண்றது. இது ஸ்டாண்ட்ஸ் அதிகமா எடுக்கும்போது யூஸ் பண்றது. தென் இதெல்லாம் வந்து ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு வந்து ரிப்பன் போறதுக்காக ஹோல்ஸ் வந்து பெருசா இருக்கும். இந்த ஐ போர்ஷன் வந்து பெரிய ஹோல்ஸா இருக்கும். ஸோ ரிப்பன் உள்ள போற அளவுக்கு. இது 4 வந்து ஆரி ஒர்க்கு யூஸ் பண்றது. இது 2 வந்து அயன் நீடல். இது ஃபர்ஸ்ட் இது வந்து த்ரெட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி ஒர்க். தென் இந்த உடன் நீடலும் பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி யூஸ். இது துலிப் நீடல். துலிப் நீடல்ல வந்து பீட்ஸுக்கு தனி நீடல் இருக்கு, த்ரெட் ஒர்க்கு தனி நீடல் இருக்கு. இது எல்லாமே வந்து க்ரோஷே ஒர்க்கு யூஸ் பண்றது. க்ரோஷேனா இந்த உள்ளன் ஒர்க், உள்ள நூல் வச்சு ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஃப்ளவர்ஸ், ஸ்கார்ஃப், ஸ்வெட்டர்ஸ், தென் டால்ஸ் எல்லாம் இப்ப மேக் பண்றாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு இந்த க்ரோஷே நீடல் யூஸ் பண்ணுவோம். இதுல சைசஸ் இருக்கு. இப்போ 0.6 0.9 பாயிண்ட் கீழே கம்மியா இருக்குதுன்னா அக்சசரிஸ் மேக் பண்றதுக்கு, இயரிங்ஸ், ஹெட் மேக் பண்றதுக்கு, ஹெட் பேண்ட் மேக் பண்றதுக்கு, தென் லேசஸ், சாரியில லேசஸ் ஒர்க் பண்றதுக்குலாம் இந்த நீடல்ஸ் யூஸ். 1.75 இல்ல 2, 3 வரைக்குமே அமிகுருமி டால்ஸ் மேக் பண்றதுக்கு யூஸ். நார்மலா உள்ளன் ஒர்க்குக்கு இப்போ ஸ்கார்ஃப் பண்றோம்னா 3, 4 அந்த சைசஸ் வந்து ஸ்கார்ஃப் பண்றதுக்கு, ஸ்வெட்டர்ஸ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பஞ்ச் நீடில் ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். த்ரெட்டை வந்து உள்ளன் த்ரெட்டை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு மேல இருந்து பஞ்ச் பண்ணி டிசைன்ஸ் மேக் பண்ணுவோம். இது 3mm நீடல், இது 2mm, இது 4mm, இது 5mm. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்னஸ்ல உள்ள த்ரெட் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி போடுவோம். பஞ்ச் பண்ணி டிசைன்ஸ் மேக் பண்ணி அந்த டிசைன்ஸ் எல்லாம் கீ செயின்ஸா இல்லைன்னா ஷர்ட்ல இல்லைன்னா இதுல ஹேண்ட்பேக்ஸ்ல எல்லாம் டிசைன்ஸ் வந்து இதுல இருக்க டிசைனா அதுல ஃபிட் பண்ணுவாங்க. டோர் மேட்ஸ்ல, பில்லோ கவர்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பஞ்ச் நீடில் டிசைன் ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க.